அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி சம்பந்தமாகவும் தமிழக அரசாங்கம் அனைவருக்கும் பயன்பெறுற வகையில் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அவங்க பல ஜியோ வெளியிடுறாங்க. அதில் அந்த கல்வி வேலைவாய்ப்பு அது சம்பந்தமான ஜியோ மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசண்டாக அவங்க வெளியிட்ட ஒரு அரசு ஆணை என்ன அப்படின்னா, இந்த வாரிசு சான்றிதழ் எப்படி வாங்கிறதுன்னு சொல்லி அதில் ஏற்கனவே உள்ள அந்த விதிகளில் சில மாற்றங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். இந்த வாரிசு சான்றிதழ் எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ அந்த வாரிசு சான்றிதழை நம்ம ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கிடலாம். ஸோ அது அந்த ஆன்லைனில் வாங்குகிற அந்த அரசாணையை 2022ஆம் ஆண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வெளியிட்டாங்க டீட்டெயில்டாக. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இதில் வருவாங்க அப்படின்னு டீட்டெயிலாக இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம இது பண்ண தேவையில்லை. இந்த திருத்தங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமான அந்த பழைய அரசு ஆணையில் உள்ள வாரிசு சான்றிதழ் உள்ள விதிகளில் என்னென்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் கணவர் இறந்தாங்கன்னா அவரது மனைவி, குழந்தைகள் சட்டப்படி தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவங்களுடைய பெற்றோர் வாரிசுகளாக வருவாங்க. அவர் வேற கல்யாணம் முடிச்சிருந்தார் அப்படின்னா அவரது இறந்த அல்லது விவாகரத்து பெற்ற மனைவியின் குழந்தைகள், தற்போதைய மனைவி குழந்தைகள், தத்து எடுத்த குழந்தைகள், பெற்றோர் ஆகியோரும் அவருக்கு வாரிசாக வருவாங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணாத ஒருத்தர் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவரது பெற்றோரும் அவங்க கூட பிறந்தவங்களும் வாரிசுகளாக வருவாங்க. கணவன், மனைவி, குழந்தைகள் இருந்தால் எஞ்சிய குழந்தைகள் அல்லது அத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் அவங்க பெற்றோர் வாரிசாக இருப்பாங்க. குழந்தைகளே இல்லாத நிலையில் கணவன், மனைவி 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களது பெற்றோரும் கூட பிறந்தவங்களும் வாரிசாவாங்க. இதை ஃபாலோ பண்ணி இந்த அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே வழங்கலாம் அப்படிங்கிற திருத்தங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது குறித்து அவங்க வெளியிட்ட இந்த அரசு ஆணை நான் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. ஒரு வாரிசு சான்றிதழ் எவ்வளோ முக்கியம்னு அது வாங்கினவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கணவர் இறந்து போகும்போது அவங்களுடைய வாரிசுகளாக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு தகுதி அப்படிங்கக்கூடிய விதிகளில் என்னென்ன திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது அனைவருக்கும் தேவையான ஒரு தகவல் தான். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த வாரிசு சான்றிதழ் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிட்ட மிக முக்கியமான அரசு ஆணை. ஸோ இந்த அரசு ஆணை எண் ஜிஓ நம்பர் 110, வெளியான நாள் 13 மார்ச் 24, வெளியிட்ட துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை நிர்வாகத்துறை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் டு கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் இஷ்யூன்ஸ் ஆஃப் லீகல் கேர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு. ஸோ வாரிசு சான்றிதழ் வழங்கக்கூடியதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக அவங்க விட்டுருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழில் சொன்னது தான் அவங்க போட்டிருக்காங்க. கல்யாணமானவங்க இறந்தால் யாருக்கு வாரிசு வழங்கணும், இந்த வாரிசு சான்று வழங்கணும். இன்னொரு கல்யாணம் முடித்தவங்க அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வாரிசு சான்று யாருக்கு வழங்கணும். கல்யாணம் பண்ணாதவங்க இறந்து போனாங்கன்னா அவங்க யாருக்கு வாரிசாக சான்று வழங்கணும்.
அதாவது 2 கணவன் மனைவி 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னா யாருக்கு வந்து வாரிசு சான்று வழங்கணும்? குழந்தை இல்லாத கணவன் மனைவி இறந்துட்டாங்கன்னா யாருக்கு வாரிசு சான்று வழங்கணும்னு சொல்லி அந்த சந்தேகங்களை நீக்கி புதிய விதிகளை வந்து புகுத்தி கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஜிஓ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இந்த அடிப்படையில் வாரிசு சான்று வாங்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது யூஸ் ஆகட்டும். ஏன்னா ஜிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு உடனே கிடைக்கும். ஸோ அதை வச்சு யாருமே இல்லை உங்களை வந்து அலைய வைக்கவோ இது இல்லை அது இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா ஜிஓ படி கொடுத்தானே ஆகணும். அதனால் எல்லாருக்கும் தேவையான ஒரு ஜிஓ தான். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.